உலகத்திலே தலை சிறந்த ஃபுட்பால் பிளேயர் யார் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட போய் கேட்டால் அது கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படிங்கிற ஒரு பெயர் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட ஒரு இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்கப்படுது. நீங்க ஏன் இன்னும் உங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு வரீங்க, நீங்க ஏன் அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு வீடு கட்டி தரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு இந்த உலகத்திலே தலை சிறந்த ஃபுட்பால் பிளேயர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் நினைச்சேன்னா எங்க அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி தர முடியும், அப்படி வீடு கட்டி தந்தா அவங்க தனியா போயிருவாங்க. எங்க அம்மா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு பல ராத்திரிகள் போராடி இருக்காங்க. நான் ஃபுட்பால் விளையாடணும், எனக்கு ஒரு ஃபுட்பால் ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்க அம்மா ராத்திரி பகலா போய் வீட்டு வேலை பார்த்து எனக்கு ஷூ வாங்கி தந்தாங்க. ஏன் எங்க அம்மா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. நான் ஒவ்வொரு டைம் சோர்ந்து இருக்கும் போது எங்க அம்மா தான் தூக்கி விட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கேன்னா அதுக்கான காரணம் என்னோட அம்மா மட்டும்தான். என்னோட அம்மா என்னோட பக்கம் இல்லாம இருந்தாங்கன்னா எனக்கு என்னமோ மிஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால எங்க அம்மா கடைசி நாள் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியோட சொல்லியிருப்பாரு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தலை சிறந்த ஃபுட்பால் பிளேயரா இருக்கிறதுக்கான காரணமே அவங்க அம்மாவை மதிச்சதுனாலதான். நம்ம அப்பா அம்மா நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்றாங்க நம்மளுக்காக. ஆனா அவங்கள நம்ம திரும்பி பாக்குறோமா? நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள ஒரு பொருட்டா கூட